Global Talk. அன்புள்ள நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்ற முக்கியமான தகவல்கள் சிலவற்றை பார்ப்போம். இந்த வகையிலே டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ஹாப்பி ஆகிக்கிறார் சகோதரர்களே. காரணம், ஐக்கிய நாடு சபையில தங்கட காசா அமைதி திட்டம் வெற்றி அடைஞ்சிட்டு. அதாவது அமெரிக்கா நினைச்சுக்கிட்டு இருந்தது இதை சீனாவும் ரஷ்யாவும் எதிர்ப்பாங்கன்னு சொல்லி. ஆனா சீனாவும் ரஷ்யாவும் இதுல வாக்களிக்கிறதுல இருந்து விலகி கொண்டது. இதனால இலகுவாக அமெரிக்கா தான் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி வெற்றி கொண்டது. இதுல யாருக்கு வாசின்னு சொன்னா முழுக்க இஸ்ரேலுக்கு வாசியா தான் இந்த தீர்மானம் அமையும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அமெரிக்காவுடைய உள்நோக்கமே அதுதான். ஹமாஸ் தற்போது அறிவித்துள்ளது என்னன்னு சொன்னா, போர்ல வெற்றி அடைய முடியாத இஸ்ரேல் இந்த அமெரிக்காவோட சேர்ந்து இந்த சமாதானம் என்ற ஒரு பெயரில் ஒரு திட்டமிட்ட சதி கொண்ட ஒப்பந்தங்களின் மூலம் இந்த பாலஸ்தீனத்தை கைப்பற்றலாம் என்று இஸ்ரேல் நினைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த தீர்மான நிறைவேற்றம் என்பது முழுக்க இஸ்ரேலுக்கு சாதகமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்று ஹமாஸுடைய முக்கிய பேச்சாளர்கள் எல்லாம் கத்தாரில் இருந்து தெரிவித்து விட்டார்கள். உண்மையும் அதுதான் சகோதரர்களே. இன்னும் சில வாரங்களுக்குள்ள அமெரிக்கா இது சம்பந்தமான, அதாவது சர்வதேச படைகளை எகிப்து மற்றும் இஸ்ரேலோடு இணைந்து சர்வதேச படைகளை காசாவுக்குள்ள அனுப்புறதுக்கான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று வெள்ளை மாளிகை தற்போது தெரிவித்துள்ளது. ஆனால் ஹமாஸ் காட்டமாக நிற்கின்றார்கள். இது சாத்தியமில்லை, இது கிடையாது. வெளிநாட்டு படைகள் காசா எல்லையிலிருந்து காசா மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைக்கு வர வேண்டுமே தவிர காசாவினுள் வந்து எந்த ஒரு நிர்வாக ஆக்கிரமிப்பு அல்லது போராளிகளின் ஆயுத கலைப்பு போன்ற விடயங்களில் தலையிடுவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்று நேற்றும் அறிவித்து இன்றும் அறிவித்து விட்டார்கள். அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே போவதில்லை என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக உள்ளது. இதேவேளை இந்தோனேசியா, மலேசியா போன்ற பல நாடுகள் அமெரிக்காவுக்கு ஒரு ஆலோசனை ஒன்று கூறுகிறது. அதாவது ஓபன் பீஸ் டாக் ஒன்று செய்வோமா, அதாவது இஸ்ரேலையும் ஹமாஸையும் நேருக்கு நேர் வைத்து இந்த விஷயங்களை பேச்சுவார்த்தை மூலம் ஒரு சமமான முடிவுக்கு வருவோமா என்றெல்லாம் அமெரிக்காவுக்கு ஆலோசனையாக வழங்கப்பட்டுள்ளது என்று செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆனால் இந்த விஷயங்களை இதற்கு பிறகு எந்த ஒரு உடன்பாடும் இல்லையாம் அமெரிக்கா. ஐநா சபையிட ஆதரவே எங்களுக்கு கிடைத்து விட்டது. இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னால், ஐநா சபையிட படைகளை கூட்டிக் கொண்டு காசாவுக்கு போகிறோம். காசாவில் என்ன செய்வோம், இந்த ஆயுத கலைப்பு என்கிற ஒப்பந்தத்தில் எழுதிக்கிறோம். அவை ஹமாஸ் இப்ப ஆயுதத்தை திருப்பி தரணும், இல்லாவிட்டால் நாங்க அடிப்போம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்ய போறான்ங்கிறது இந்த ஐநாவுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்மானத்திலிருந்து நமக்கு யூகிக்க கூடியதாக உள்ளது சகோதரர்களே. ஹமாஸும் தற்போது அடுத்த யுத்தத்துக்கு தயாராகி விட்டார்கள் என்று நீங்க அநேகமான தமிழ் ஊடக செய்தியில கூட கேட்டிருப்பீங்க. ஆகவே அடுத்தது இந்த அமெரிக்காவும் இஸ்ரேல் மற்றும் அவர்களுக்கு ஆதரவான நாடுகள் எல்லாம் சேர்ந்து காசாவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை ஏற்படுத்த போகிறார்கள் என்று அரபிய ஊடகங்கள் பேசுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறார். இது மாத்திரம் இல்லாம அங்கால வெனிசுலாவுக்கு அடிக்கிறதுக்கான ராணுவங்களை தற்போது கரிபியன் கடற்பகுதியில கப்பலை அனுப்பிக்கிறாரு. வெனிசுலாவுல எங்க தாக்க போறோம் என்ற செய்திகள் எல்லாம் பென்டகன் வெளியிட்டதாக செய்திகள் கிடைக்கின்றது. இவ்வாறு இருக்க காசாவையும் நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம் என்றது போல ஒரு உணர்வோடு அமெரிக்காவுக்கு தற்போது சென்றிருக்கின்ற சவுதி சல்மான ரொம்ப ஒரு வித்தியாசமான முகபாவனையில் அவரோடு பேசுவதை நாங்க காணக்கூடியதாக இருக்குது. அதை ஊடகங்களையும் ஒரு மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. பாருங்களேன் முகபாவனை எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அந்த அளவு சந்தோஷமாக இருக்கிறார் இப்ப டொனால்ட் ட்ரம்ப். சவுதி சல்மான் தற்போது அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகைக்கு சென்றிருக்க காரணம் F-35 விமானம் மற்றும் அணுகுண்டு தொழில்நுட்பம் மற்றும் அமெரிக்காவுடைய AI தொழில்நுட்பங்கள் போன்றவற்றை எல்லாம் சவுதி அரேபியாவுக்கு கொண்டு வருவதன் மூலம் ஈரானையும் ஹூதிகளையும் அடக்குவது என்ற ஒரு திட்டத்தில் தான் சல்மான் சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளதாக ஊடகங்கள் குறிப்பிடுகிறது. இருந்தாலும் இந்த சவுதி சல்மான் தானாக செல்லவில்லையாம். அமெரிக்கா ஏற்கனவே திட்டமிட்டு அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய மத்திய கிழக்கை எப்படியெல்லாம் ஆக்கிரமிக்கலாமோ அப்படியெல்லாம் செய்வதற்கு சவுதி சல்மான் அவராகவே அமெரிக்காவில் சென்று எனக்கு F-35 விமானம் மற்றும் ஏனைய அணு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பங்கள் இவற்றெல்லாம் நீங்கள் தாருங்கள், நாங்கள் சல்லி தருகிறோம், பணம் தருகிறோம் என்று அவரை கேட்க வைத்துள்ளார்கள். இது ஏற்கனவே அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல். அமெரிக்காவோட எண்ணம் எப்படின்னு சொன்னா, மத்திய கிழக்கு ஆக்கிரமிக்கணும், ஆனால் நாங்கள் அவர்களுக்கு செலவு இல்லாமல் ஆக்கிரமிக்கணும். அதுக்கு நல்ல இழிச்ச வாயங்கள் தான் இந்த சவுதி அரேபியா, ஒமான், கத்தார், குவைத் போன்ற நாடுகள். எனவே இவர்களுக்கு பலமான ஆயுதங்களை கொடுத்து இந்த ஈரான் மாதிரி நாடுகளை அடக்கி ஆளலாம் என்று இந்த அமெரிக்கா ராஜ்யம் கற்பனை செய்கிறது. இப்போது உங்களுக்கு தெரியும், யெமனோடு மிக கடுமையான ஒரு போருக்கான ஒரு சிக்னலை சவுதி அரேபியாவும் UAE செய்து வருகிறது. இந்த சவுதி அரேபியாவும் UAE தானாக போய் யெமனோடு மோதவில்லை. இதெல்லாம் அமெரிக்காவுடைய நிகழ்ச்சி நிரல். எனவே இவர்களோடு மோதுவதற்கு தற்போது F-35 போன்ற பலமான விமானங்கள் சவுதி அரேபியாவுக்கு அவசியம் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும். ஆகவே இப்போது
தற்போது சென்று முதல் கட்டத்திலே அமெரிக்கா மிக பத்திரமாக வைத்துக் கொண்டிருக்கும், அதாவது இஸ்ரேலுக்கு மாத்திரம் கொடுத்திருக்கும் அதிநவீன விமானமான F-35 விமானத்தை சவுதி அரேபியாவுக்கு கொடுப்பார்களா இல்லையா என்பது ஒரு கேள்வியாக உள்ளது என்று பல ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கிறது. ஆனால் தற்போது யெமனோடு மிகப்பெரிய போரை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராகி வருகிறது. எனவே அவற்றுக்கான ஒரு பகடைக்காய் சவுதி அரேபியாவும் இந்த UAE தான். ஆகவே F-35 வழங்காவிட்டாலும் வேறு வகையான விமானங்கள் அல்லது அதை தொழில்நுட்பம் வாய்ந்த ஏவுகணைகள் போன்றவற்றை சவுதி அரேபியாவுக்கு தற்போது டொனால்ட் ட்ரம்ப் வழங்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. இந்த வகையில தான் இப்போது டொனால்ட் ட்ரம்போடு வெள்ளை மாளிகையில் கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கின்றார் சவுதி சல்மான். அடுத்ததாக லெபனானோடு தற்போது இஸ்ரேல் அகல போர் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்க போகிறது என்று பல அரபிய ஊடகங்கள் இப்போது தெரிவித்த வண்ணமே உள்ளது. அதாவது அமெரிக்கா சொல்லிச்சுதான் 2 வாரம் இஸ்ரேல் விமானப்படை லெபனானின் ஹிஸ்புல்லாக்களுடைய தளங்களை தீவிரமாக தாக்கப் போகிறது. இது போர் அல்ல, இது தற்காப்பு தாக்குதல். ஆனால் இந்த தாக்குதலை எதிர்த்து ஹிஸ்புல்லாவோ அல்லது லெபனான் ராணுவமோ இஸ்ரேலை தாக்கினால் இது போராக வெடிக்கும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளதாக தற்போது செய்திகள் வெளிவருகிறது. இது எப்படி இருக்குது சகோதரர்? நாங்க அடிப்போம், நீங்க எல்லாம் கையை கொட்டி கொண்டு இருக்கணும், ஆனா நீங்க திருப்பி அடிச்சா நாங்க உங்களோட போர் செய்வோம் அப்படின்னு இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் அறிவிச்சுக்குது. இந்த வகையில சகோதரர்களே, லெபனான்ல ரொம்ப பதட்டமான ஒரு சூழல் தற்போது இருந்து கொண்டே இருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த லெபனானுடைய MTV என்ற ஒரு தொலைக்காட்சியில் தற்போது செய்தி ஒன்று வருகிறது. அமெரிக்கா இன்று அவசரமாக லெபனானோடு நடைபெற இருந்த பேச்சுவார்த்தையை ரத்து செய்து விட்டதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. அதாவது லெபனானுடைய படை தளபதி ருடோல் டைக்கருக்கும் அமெரிக்காவின் முக்கிய அதிகாரிகளுக்குமான ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த வகையில் முக்கிய அமெரிக்க அதிகாரிகள் லெபனானுக்கு வர இருந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுடைய அறிவித்தலுக்கு அடுத்து இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை லெபனான் ரத்து செய்துள்ளதாக தற்போது இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. ஏன் இந்த அமெரிக்க ராஜதந்திரிகளுடைய விஜயம் ரத்து செய்யப்பட்டது என்று லெபனான் அரசு அமெரிக்கா தூதரகத்தை கேட்டதற்கமைய அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது. லெபனான் ராணுவம் சமீப காலத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையே இந்த பிரச்சனைக்குரிய காரணம். அதாவது அந்த அறிக்கையில் ஹிஸ்புல்லா குறித்து எந்த குற்றமும் சொல்லப்படவில்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்ரேலே காரணம் என்று அந்த அறிக்கையில் வார்த்தைகள் இருந்ததாகவும் இது அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு பிடிக்கவில்லை என்றும் அதனால் இந்த விஜயம் தற்போது ரத்து செய்யப்பட்டது என்று லெபனானில் இருக்கிற அமெரிக்க தூதரகம் ஊடாக லெபனான் அரசுக்கு செய்தியை அறிவித்துள்ளது என்று இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த வகையில் லெபனான் அதிபர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார், லெபனானை பொறுத்தவரையில் போர் வேண்டாம், எங்களுக்கு அமைதி தான் வேண்டும், மக்களை காக்கவும் நாட்டின் நிலைத்தன்மையை பேணவும் நாங்கள் கடுமையாக பாடுபட்டு வருகிறோம். லெபனான் ராணுவம் இஸ்ரேல் லெபனான் எல்லைகளில் அமைதியை பாதுகாக்க தொடர்ந்து பணியில் உள்ளது என்று லெபனானுடைய அதிபர் ஜோசப் அவுன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அதாவது ஹிஸ்புல்லா இருக்கின்ற தெற்கு லெபனான் பகுதியில் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலை தாக்கக்கூடாது, அதேவேளை இஸ்ரேல் லெபனானை தாக்கக்கூடாது என்ற திட்டத்துக்கு அமைய லெபனானிய படைகள் எல்லைகளில் நிற்கிறது என்று லெபனான் அதிபர் குறிப்பிடுகிறார். ஆனால் அதை மீறி இன்று கூட இஸ்ரேலுடைய ட்ரோன்கள் 2 கிராமங்களை தாக்கியதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த தாக்குதலில் ஒருவர் மரணமடைந்ததாகவும் இந்த செய்தி வருகிறது. மேலும் இஸ்ரேலுடைய தாக்குதல் ட்ரோன்கள் லெபனானில் தாழ்வாக பறந்து மக்களுக்கு பீதியையும் பயத்தையும் ஏற்படுத்துவதாக இந்த MTV தொலைக்காட்சி செய்திகள் குறிப்பிடுகிறது. குறிப்பாக இந்த செய்தி சொல்லுது, இன்று அமெரிக்க அதிகாரிகளுடைய விஜயம் ரத்து செய்யப்பட்டது இந்த லெபனான் அரசியல் வட்டாரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் இது போர் பதற்றத்துக்கான அறிகுறி என்றும் பேசப்படுவதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. சரி சோதரை, பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கிட்டு லெபனானோட இஸ்ரேல் யுத்தத்துக்கு தயாராகிறது, மறுபுறம் யெமனை தாக்குவதற்காக அமெரிக்கா தூண்டுதலில் UAE சவுதி அரேபியா தயாராகிறது, அத்திலாந்திக் கடற்பரப்பில் அமெரிக்கா வெனிசுலாவை தாக்குவதற்கு தயாராகி வருகிறது. இப்படி உலகத்தில் ரத்தம், கொலை, ஆக்கிரமிப்பு போன்றவற்றையெல்லாம் இந்த 2 முக்கிய நாடுகளும் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். இந்த வகையில் இந்த அமெரிக்கா இஸ்ரேல் தலைவர்களுடைய நினைப்பு இறைவன் இவற்றையெல்லாம் பார்ப்பது கிடையாது. பைபிள்லையும் வேதங்களையும் இறைவனை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் அவையெல்லாம் ஒரு கற்பனை கதை என்பது போலத்தான் இவர்களது உள்ளத்தில் காணப்படுகிறது. அதனால்தான் நீதி, நியாயம், எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் உலகம் முழுக்க அழிவை ஏற்படுத்துவதற்கு துடிக்கின்றார்கள். பொறுத்திருந்து பாருங்கள் சகோதரர்களே, நிச்சயமாக இறைவன் அல்லாஹ் இதற்கு பதிலளிப்பான்.